Hello learners, welcome to day 10 class of 10 days spoken Tamil class. In this class, you are going to see the usage of at least in Tamil sentences. So before getting to this video, if you haven't subscribed our channel, please consider subscribe our channel and share with your friends and family members who wants to learn Tamil. First sentence, I have already eaten. In Tamil, you have to tell, நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். I have eaten, which means நான் சாப்பிட்டுட்டேன். Already means ஏற்கனவே, நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். So here the subject is I. So you have to end the sentence with சாப்பிட்டுட்டேன். Suppose he has already eaten. அவர் ஏற்கனவே சாப்பிட்டுட்டார். அவர் means you have to tell சாப்பிட்டுட்டார். So he has already told me. So here he has told me, which means அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார். Already means ஏற்கனவே. ஸோ அவர் ஏற்கனவே எனக்கு சொல்லி இருக்கிறார். மீ மீன்ஸ் எனக்கு. அவர் ஏற்கனவே எனக்கு சொல்லி இருக்கிறார். ஐ ஹாவ் ஆல்ரெடி டோல்டு ஹிம். நான் ஏற்கனவே அவருக்கு சொல்லி இருக்கிறேன். ஐ ஹாவ் டோல்டு. ஸோ நான் சொல்லி இருக்கிறேன். ஹிம் மீன்ஸ் அவருக்கு. நான் ஏற்கனவே அவருக்கு சொல்லி இருக்கிறேன். they have already finished that work. அவங்க ஏற்கனவே அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. ஸோ they have finished, அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க. that work means அந்த வேலை ஏற்கனவே. ஸோ I have already finished that work. நான் அந்த வேலையை ஏற்கனவே முடிச்சிட்டேன். நான் means you have to tell முடிச்சிட்டேன். they means you have to tell முடிச்சிட்டாங்க. because they means அவங்க. ஸோ அவங்க முடிச்சிட்டாங்க. they have finished, அவங்க முடிச்சிட்டாங்க. that work means அந்த வேலையை. அவங்க ஏற்கனவே அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. then we have already gone to சென்னை. நாங்கள் ஏற்கனவே சென்னை போயிருக்கோம். ஸோ we have gone, நாங்கள் போயிருக்கோம். to சென்னை means சென்னைக்கு. already means ஏற்கனவே. நாங்கள் ஏற்கனவே சென்னை போயிருக்கோம். Suppose I have already gone to Chennai, which means you have to tell நான் ஏற்கனவே சென்னை போயிருக்க. நான் means you have to tell போயிருக்க. The movie has already started. படம் ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சு. படம் ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சு. Then he has already come to my home. அவர் ஏற்கனவே என்னோட வீட்டுக்கு வந்துட்டார். So or else வந்து இருக்கார். அவர் ஏற்கனவே என்னோட வீட்டுக்கு வந்து இருக்கார். So if you want to learn spoken Tamil easily, you can take our online spoken Tamil class. There I can explain everything, each and everything with a simple format you can learn and speak Tamil easily, effortlessly. Okay, so if you want details about online class, you can contact me through this WhatsApp number. Also, if you want to take our online spoken English class, you can get the details also there. So rather than that, if you want to support our channel, you can buy me a coffee using this link. I'll pin the link in description box and first comment. Then I have already sent the email. I have sent, நான் அனுப்பியிருக்கேன். or is நான் அனுப்பிட்டேன். ஸோ இமெயில், நான் ஏற்கனவே இமெயில் அனுப்பிட்டேன். ஸோ he has already sent the email. அவர் ஏற்கனவே அனுப்பிட்டார். we have already watched that movie. we have watched, நாங்கள் பார்த்துட்டோம். we have watched means நாங்கள் பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஸோ நாங்கள் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்துட்டோம். that means that movie, அந்த படத்தை நாங்கள் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்துட்டோம். ஐ ஹாவ் ஆல்ரெடி இன்ஃபார்ம்டு மை மேனேஜர். நான் ஏற்கனவே என்னோட மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹாவ் இன்ஃபார்ம்டு, நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆல்ரெடி மீன்ஸ் ஏற்கனவே. மை மேனேஜர், என்னுடைய மேனேஜர். ஸோ டு மை மேனேஜர், என்னுடைய மேனேஜருக்கு, நான் ஏற்கனவே என்னோட மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஹீ ஹாஸ் ஆல்ரெடி கிளீன்ட். அவர் ஏற்கனவே சுத்தம் பண்ணிட்டார். ஸோ கிளீன்ட் விச் மீன்ஸ் சுத்தம் பண்ணிட்டார். ஐ ஹாவ் ஆல்ரெடி கிளீன்ட். நான் ஏற்கனவே சுத்தம் பண்ணிட்டேன். ஸோ தே ஹாவ் ஆல்ரெடி கிளீன்ட். அவங்க ஏற்கனவே சுத்தம் பண்ணிட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் தட் பார்ட். சுத்தம் பண்ணிட்டாங்க. நான் சுத்தம் பண்ணிட்டேன். அவர் சுத்தம் பண்ணிட்டார். ஓகே, ஸோ மை மதர் ஹாஸ் ஆல்ரெடி குக்குடு டின்னர். என்னோட அம்மா ஏற்கனவே டின்னர் சமைச்சிட்டாங்க. மை மதர் ஹாஸ் குக்குடு. எங்கள் அம்மா சமைச்சிட்டாங்க. என்னோட அம்மா சமைச்சிட்டாங்க. எங்கள் அம்மா சமைச்சிட்டாங்க. ஏன் அம்மா சமைச்சிட்டாங்க. ஸோ ஓகே, டின்னர் மீன்ஸ் ராத்திரி சாப்பாடு. ஐ ஹாவ் ஆல்ரெடி சீன் திஸ் மூவி. நான் ஏற்கனவே இந்த மூவி பார்த்து இருக்கேன். ஸோ பார்த்து இருக்க, மூவி மீன்ஸ் படம். நான் ஏற்கனவே இந்த படம் பார்த்து இருக்கேன். ஷீ ஹாஸ் ஆல்ரெடி ரெட் தட் புக். அவங்க ஏற்கனவே அந்த புக் படிச்சு இருக்காங்க. ஆர்எல்ஸ் படிச்சுட்டாங்க. ஸோ ஷீ ஹாஸ் ரெட், அவங்க படிச்சு இருக்காங்க. ஆர்எல்ஸ் படிச்சுட்டாங்க. தட் புக் மீன்ஸ் அந்த புக்கு. மை ஃபாதர் ஹாஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு த கார். என் அப்பா காரை ஏற்கனவே சரி செஞ்சுட்டாரு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணு. ஸோ ஃபிக்ஸ் மீன்ஸ் சரி பண்ணு. ஸோ என்னோட அப்பா, மை ஃபாதர் மீன்ஸ் என்னோட அப்பா காரை ஏற்கனவே சரி செஞ்சுட்டாரு. ஐ ஹாவ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் தட் கார். ஹவு டு டெல் இன் தமிழ்? யூ ட்ரை டு ஆன்சர் இன் கமெண்ட் செக்ஷன். ஐ ஹாவ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் த கார்.
they have already paid the rent. So paid, அவங்க ஏற்கனவே rent pay பண்ணிட்டாங்க. They have paid, அவங்க pay பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே rent means வாடகை. ஸோ அவங்க ஏற்கனவே வாடகை பே பண்ணிட்டாங்க. அவங்க ஏற்கனவே வீட்டு வாடகை, home rent, house rent means வீட்டு வாடகை பே பண்ணிட்டாங்க. It has already stopped raining. ஏற்கனவே மழை பெய்யறது நின்றுடுச்சு. ஏற்கனவே மழை பெய்யறது நின்றுடுச்சு. We have already discussed about this problem. So this problems, இந்த பிரச்சனை, problem means பிரச்சனை. So about this problem, இந்த பிரச்சனையை பத்தி we have discussed, நாங்க டிஸ்கஸ் பண்ணி இருக்கோம். So we have already discussed, நாங்க ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி இருக்கோம். So they have already discussed means அவங்க டிஸ்கஸ் பண்ணி இருக்காங்க. இந்த பிரச்சனையை பத்தி அவங்க ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி இருக்காங்க. The plane has already landed. plane ஏற்கனவே லேண்ட் ஆகிடுச்சு. பஸ் ஏற்கனவே வந்துடுச்சு. ட்ரெயின் ஏற்கனவே வந்துடுச்சு. So train means you have to tell வந்துடுச்சு. So bus means you have to tell வந்துடுச்சு. So here it is aeroplane. So you have to tell land ஆகிடுச்சு. I have already packed my suitcase, packed my luggage, which means நான் ஏற்கனவே என்னோட luggage pack பண்ணிட்டேன். suitcase pack பண்ணிட்டேன். He has already packed his suitcase. So அவர் ஏற்கனவே அவரோட suitcase. So my suitcase means என்னோட suitcase, என்னோட luggage. Here his suitcase, his luggage, which means அவரோட suitcase, அவரோட luggage pack பண்ணிட்டார். Then he has already written the report. அவர் ஏற்கனவே report எழுதிட்டார். So he has written, அவர் எழுதிட்டார் the report. So அவர் ஏற்கனவே report எழுதிட்டார். So she has bought the grocery. Grocery means in Tamil மளிகை சாமான். அவங்க ஏற்கனவே மளிகை சாமான் வாங்கிட்டாங்க. I have already bought the grocery. நான் ஏற்கனவே மளிகை சாமான் வாங்கிட்டேன். அவர் ஏற்கனவே காய்கறி வாங்கிட்டார். ஸோ காய்கறி which means vegetable. அவர் ஏற்கனவே காய்கறி வாங்கிட்டார். நாங்கள் ஏற்கனவே பால் வாங்கிட்டோம். ஸோ நாங்கள் we means we have bought, நாங்கள் வாங்கிட்டோம். பால் means milk. The meeting has already been postponed. So postpone means தள்ளிவை. Postpone which means தள்ளிவை. The meeting has postponed. The meeting means in Tamil you can tell meeting itself. Meeting தள்ளி வச்சிட்டாங்க. The meeting ஏற்கனவே தள்ளி வச்சிட்டாங்க. So here we have gone through lot of sentences, but each and every verb verb suffix depends on the subject. You have to concentrate on that part. You should not interchange that suffix part of the verb. Okay, so நான் means you have to tell வந்துட்டேன், ஏற்கனவே போயிட்டேன், சாப்பிட்டுட்டேன். அவர் மீன்ஸ் வந்துட்டார், போயிட்டார், சாப்பிட்டுட்டார், வச்சிட்டார், வாங்கிட்டார், லைக் தட் யூ ஹேவ் டு டெல். So same, we means நாங்க வந்துட்டோம், வாங்கிட்டோம், கேட்டுட்டோம், சொல்லிட்டோம். Okay, that om sound. So for asking question also you have to concentrate that ending part. அவர் வந்துட்டாரா, நீங்க போயிட்டீங்களா, like that. Okay, I'll teach you next class these type of question how to ask. Okay, so if you want to take our online spoken Tamil class, you can contact me through this WhatsApp number. I'll pin the WhatsApp number in description box and first comment. There you can get all the details of the course. Okay, thanks for watching. Nandri.